ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மீன் வாங்கினேன். அது இப்போ வந்து ஈவினிங் வந்து சமையல் பண்ண போகிறோம். 50 ரூபா இவ்வளோ மீன் பாருங்கள். மீன் 50 ரூபா. இந்த மீனுக்கு பேர் எனக்கு தெரியாது, ஆனால் கலர் மீனை மாதிரி சூப்பராக இருக்குது. நவர மீன் இல்லை, ஒரு சைஸ் மீன், நல்ல மீன். இதை வந்து க்ளீன் பண்ண போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கத்திரி வச்சு வாழை எல்லாம் வெட்டி கொடுக்கணும். இப்படி 4 சிட்டம் வெட்டி கொடுத்துட்டு தான் அடுத்தது இந்த குடலை கிட்ட இருக்க சிறவையும் வெட்டணும். அடுத்தது இந்த சிறவை செல்லை இப்படி சிறத்துக்கணும். இந்த செல்லை செதுக்கிட்டு 2 சைடுமே நல்லா க்ளீன் பண்ணணும். செல்லை செதுக்கிட்டு இதுக்கு அடியில் குடல் இருக்கும். இந்த குடலுக்கு கட் பண்ணாக்கு இந்த இது இப்படி வெட்டி இப்படி நீளத்தில் அப்படியே வெட்டி விடும். இங்கே பாருங்கள், இப்படியே வெட்டி விடும். இந்த மீனுக்கு பருப்பு, இதுதான் மீனுக்கு பருப்பு. இது சாப்பிடல. இந்த மீனுக்கு பருப்பு, இந்த குடலை இப்படியே எடுக்கணும். இதோ சாப்பிடாது, இது வேஸ்ட். இனி வந்து இது எப்படியே அதை வாயில் இருக்க செவலை எல்லாம் வெட்டிக்கலாம். வெட்டியாச்சா? இனி பீஸ் போடணும். 1 2 3 4 பார்த்தீங்களா பீஸ்? பார்த்தீங்களா பருப்பு தூங்கி கிடக்கு? பார்த்தீங்களா பீஸ்? அடுத்த மீன் சாப்பிடக்கு டேஸ்ட்டாக இருக்கிறது நம்ம அந்த பீஸு வெட்டியதில் தான். கராங்க வெட்டினா நமக்கு அது மீனை நம்மளே சாப்பிட தோணாது. பீஸு வெட்டியது தான் மீனை சாப்பிட தோணும். இல்லை, அது அந்த பீஸு வெட்டியதும் ஒரு காரணம்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி மீன் வெட்டமா அப்படியே பீஸ் ஆட்டு வெட்டினா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. கராம்புறா மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. சிலவங்களுக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு மீன் எண்ணெய் கழுவ தெரியாது. உண்மையிலே கழுவது இந்த வீடியோ பார்த்தீங்களே, நீங்கள் கழுவி படையுங்க மீன்.
நிறைய பெண்களுக்கும் தெரியாது, ஆணுங்களுக்கும் தெரியாது, உண்மையிலே தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போடுறது. எல்லாரும் இந்த மீன் கழுவியங்களும் படிக்கிறது இந்த சிறிய வேலையே தெரியலைன்னா அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுது. சமையலை எல்லோரும் பண்ணலாம், யூடியூப்பை பார்த்தே சமையல் பண்ணலாம். நம்ம இந்த மீனெல்லாம் கழுவிய வேலை வந்து எல்லோரும் படிச்சிருக்காங்க.